இப்போ தங்க விலை ஒரு பக்கம் அதிக அளவு உயர்ந்துட்டு இருக்கு. இப்போ வெள்ளியோட விலையும் உயர்ந்துட்டு இருக்கு. இப்போ வெள்ளி வாங்குறதுலயும் சிக்கல் இருக்கு. எதனால இந்த தட்டுப்பாடு சார்? எல்லோருக்கும் வணக்கம். நான் சபரிநாத், தமிழ்நாடு தங்கம், வெள்ளி, வைர நகை வியாபாரிகள் சம்மேளனத்தின் தலைவர் பேசுகிறேன். வெள்ளி எப்படின்னா, முதல்ல வெள்ளி பாத்திரங்களாக மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வெள்ளி நகைகளாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளி சோலார் பேனலில் யூஸ் பண்ணுறாங்க. ஈவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இன்றைக்கி நிறைய தயாராகிட்டு இருக்குது. அதுலேயுமே வெள்ளி தேவைப்படுது. மக்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்வையும் தங்கம் ஒரு ரொம்ப விலை ஏறினால அடுத்த லெவலில் இருக்கிற வெள்ளிக்கு பார்வையை திருப்பி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் 100 ரூபா இருந்த கிராம் இன்றைக்கி 190 ரூபா வரைக்கும் ஏறிடுச்சு. ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடந்த ஒரு 15-20 நாட்களாக தட்டுப்பாடு நிறையா ஆகிடுச்சு. வெள்ளி கட்டிகளாக இன்றைக்கி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி கிடைக்கிறது அரிதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் நீங்கள் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். அந்த அளவுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஃபிசிக்கல் டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. இடிஎஃப், சில்வர் இடிஎஃப் எல்லாமே நிற்க வச்சுட்டாங்க. ஸோ சில்வர் இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாம் கூட ஃபிசிக்கல் வெள்ளிக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுவுமே ஒரு பக்கம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம். தொடர்ந்து வெள்ளியில் முதலீடு பண்ணணும்னு சொல்லி மக்கள் விரும்புகிறனால தான், அந்த டிமாண்ட்னால தான் விலை உயர்ந்திருக்கா? அதுவும் 2 மடங்காக உயர்ந்ததுக்கான காரணம் என்னவா சார் இருக்குது? என்றைக்குமே வெள்ளியும் தங்கமும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் சேர்ந்தே தான் விலையை உயர்வாங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 1:80 ரேஷியோவில் இன்றைக்கி இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் 1:20, 1:40 ரேஷியோவில் இருந்த காலமெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி 1:80, 1:90 ரேஷியோவில் இருக்குது. இந்த ரேஷியோ இன்றைக்குமே மாறாமல் போகும். வெள்ளி மேலே போனாலும் தங்கம் மேலே போகும், தங்கம் மேலே போனாலும் வெள்ளி மேலே போகும். இது ஒன்றுக்கு ஒன்று உடன்பெறுவா சகோதரர்கள் மாதிரி மேலே ஏறிட்டே தான் இருக்கும். இதோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸில் அந்த மாதிரி ஏறும். ரெண்டாவது, இந்த டிமாண்டும் கூட ஃபிசிக்கல் டிமாண்டு அதிக பேர் இப்போ இன்றைக்கி வாங்க வரனால அதோடைய ஃபிசிக்கல் டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சார், இப்போ இந்த தங்க விலை உயர்வுக்கு அப்புறமா வெள்ளி வாங்கக்கூடிய அந்த பையர்ஸோட ரேஷியோ எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு சார்? நிஜமாகவே டபுள் ட்ரிப்புளாக ஏறிடுச்சு. அதனால தான் இந்த காரணமே. வெள்ளி டிமாண்ட் அரிதான காரணம் கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்காக டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வெள்ளியில் இன்வெஸ்ட் ரெடியாக இருக்கிறாங்க. வெள்ளி ஆர்னமெண்ட்ஸும் இன்றைக்கி நிறையா வந்துருச்சு. ஏன்னா தங்கம் விலை அதிகமானதுனால சில்வர் ஜுவல்லரி விரும்பி போடுறவங்க நிறைய ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட தங்கத்தில் எப்படி ஜுவல்லரி வருமோ அதே ஈக்குவலண்ட்டான டிசைன்கள் சில்வர்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் சில்வர் ஜுவல்லரி போடுறாங்க. சின்ன விஷயம் கல்யாணத்துலலாம் சிரமப்படுறவங்களுக்கு எல்லாமே இந்த சில்வர் ஜுவல்லரி ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஸ்டியூட்டாக வருது. அதனால் பீப்புள் ஆர் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் சில்வர் ஜுவல்லரி ஆல்சோ.